Eskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமஹ. ஓம் ஆதித்யனே நமோ நமஹ. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களாகிய நமக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் கடனை ஒழுங்காக கொடுக்க முடியல. நம்மளை நம்பிக்கை குழந்தைகள் மனைவி எல்லாரும் இருக்காங்க, தாய் தந்தையர் இருக்காங்க. இந்த கடனை அடைக்கலைன்னா நமக்கு கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். இதனால் கடனானதுனால வருமானமும் இல்லை, நிறைய சிக்கல், மனக்குழப்பம், டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நமக்கு நேரம் சரியில்லையா, நம்ம என்ன பண்ணோம் நமக்கே தெரியலையே, தப்பான டிசிஷன் எடுத்து ஏதாவது முதலீடு பண்ணிட்டோமா, இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித கஷ்டங்கள் பிரச்சனைகள் இப்படி இருந்துகிட்டு இருக்குது. பார்க்காத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. ஏதோ பரிகாரம், ஏற்கனவே கடன் பிரச்சனை, அதில் பரிகாரம் ஹோமம்னு சொல்லி அங்கே போய் காசை கொடுத்து அதையும் கடனை வாங்கி செலவு பண்ணால் அப்படியும் விமோச்சனமே கிடைக்கல. அப்போது நமக்கு இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் அடியேன்னு நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் பைசாலாம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். மூலதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுமையான நம்பிக்கை, முழுமையான பக்தி, டெடிகேஷன். இதுதான். இது பெரிய மூலதனமாக இல்லை. உங்கள்கிட்ட பொருட்செலவு இல்லாமல் உங்களோட பக்தியை கொடுக்க போகிறீங்க, நம்பிக்கையை நம்பிக்கையோடு செய்ய போகிறீங்க. இந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில், ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு ஈர்ப்பு விதிப்படி ஒவ்வொரு சக்தி இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போனால் சனி பகவானோட அங்கே சனி ரேடியேஷன் இருக்குது. அதனால சனி பகவானோட தாக்கங்கள் குறையும். அங்கே போய் நம்ம கோவிலில் வழிபாடு பண்ணி ஏதோ பரிகாரத்தை பண்ணிட்டு வரோம். பித்ருதோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ராமேஸ்வரம் போகிறோம், காசி போகிறோம். அங்கே போய் நம்ம கடவுளை கடலில் குளித்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பழங்காலமாக நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் அந்த மாதிரி இருக்குது. அப்போது செல்வம்னு பார்த்தா செல்வத்துக்கு பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன்கிட்ட போய் வேணாலும் செல்வத்தை கொடுப்பாரு, கணபதிகிட்ட வேணாலும் கொடுப்பாரு. ஆனால் இந்த மாதிரி செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய தெய்வம், மக்கள் சாரையாக போய் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி. அது நம்ம பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். ஒரு விசேஷ நாட்கள் அது இல்லைன்னா நமக்கு லீவு கிடைக்கிற நாட்களில் அங்கே போய் அப்பா ஏழுமலையானே என்னோடய வியாபாரத்தை பெருக்கி கொடு, என் கஷ்டத்தை தீர்த்து கொடு, கடனை அடைச்ச கொடுன்னு வேண்டிட்டு வருவோம். பல தடவை நம்ம அங்கே போனாலும் எல்லாருக்கும் அந்த விஷயம் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் நல்ல கிரக மாற்றம் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க அந்த நேரத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நடக்கும். கிரகச்சாரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் வேண்டிட்டு வரோம், ஆனால் நமக்கும் சரியாகலை அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது. அடியன் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம். பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அதாவது யார் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கீங்களோ, அல்லது யார் வியாபார நஷ்டம் இருக்குது, எனக்கு லாபம் வரணும், நான் கடன் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஏகாதசி நாள், அது வளர்பிறையாகவும் இருக்கலாம், தேய்பிறையாகவும் இருக்கலாம், ஏகாதசி நாட்கள் அல்லது வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதிரி பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம், பெருமாளுக்கு வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஏதாவது ஒரு நாள், அப்படி அந்த மாதிரி ஒரு நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் திருப்பதி போகலாம், சரி இந்த ஏகாதசி இந்த விசேஷ நாள் வருது நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த உண்டியல்லையோ இல்லை ஏதோ காணிக்கை போடுறதுக்கு ஒரு மஞ்சள் துணியில் அந்த காணிக்கையை எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வேண்ட வேண்டியது இப்படித்தான் நீங்கள் வேண்டணும். யார் கஷ்டத்தில் இருக்கீங்களோ அவங்க முழுமையான நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ அந்த மஞ்சள் துணியில் அந்த காயினை தட்சணையை முடிஞ்சு வச்சுட்டு ஏழுமலை வாசா, வெங்கட்ரமணா, நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, கோவிந்தா, என்னுடைய கடனை அடைத்து வைத்ததற்கு நன்றி, இல்லைன்னா என்னுடைய கடனை அடைத்து கொடுத்ததற்கு நன்றி, ஒரே வார்த்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அப்போ அதை வச்சுட்டு ஒரு வாரம் டெய்லி இதை வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள். அப்புறம் ஏகாதசி வருது, நீங்கள் கிளம்ப போகிறீங்கன்னா வீட்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு போவோம், மாமாவை கூப்பிட்டு போவோம், மச்சானை கூப்பிட்டு போவோம், அவங்கள கூப்பிட்டு போவோம், அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்களுடைய சுற்றி இருக்கிற சொந்தங்கள் அனுபவிக்க
மாட்டார்கள். அப்போ இது உங்கள் கர்மா சம்மந்தப்பட்டது. அப்போது நீங்கள் மட்டும்தான் தனியாக தான் போகணும். அப்போ தான் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அப்போது நீங்கள் அந்த ஏகாதசி கிளம்ப போகிறீங்கன்னா அந்த காணிக்கையை எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு வாரம் இதை வேண்டிட்டு, ஒரு வாரம் முடிஞ்சோன்னா கிளம்ப போகிறீங்கன்னா காணிக்கையை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க. கிளம்பும்போது ஃபுல்லாக உங்களுடைய பிரார்த்தனை மனசுக்குள்ளே என்ன சிந்தனைகள் ஓடினாலும், ஏழுமலையானே என் கடனை அடைச்சி கொடுத்ததுக்கு நன்றி, ஏழுமலையானே என் கடனை அடைத்து கொடுத்ததற்கு நன்றி, இதைத்தான் நீங்கள் வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும் அங்கே போகிற வரைக்கும். சரி, நாங்கள் எங்களுக்கு 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே ஆகுது, எங்களுக்கு உடம்புல சக்தி இருக்குது, எங்களுக்கு வலு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக படியேறி தான் போகணும். அப்போது ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் நீங்கள் இதை முணுமுணுக்கிட்டே தான் போடணும், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 சொல்லும்போது 1000 தடவை சொல்வீங்க, 10,000 தடவை சொல்வீங்க. அப்போது இதை சொல்லிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா ஆதி வராக பெருமாள் அவர் இருப்பார். அவரை முதல்ல தரிசனம் பண்ணிக்கணும். இந்த எனக்கு உடலில் வலு இல்லை, என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க, ஃபிசிக்கலாக என்னால் இப்போது எனக்கு முடியாது அப்படிங்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் மலைக்கு பஸ்லேயும் போய்க்கலாம். போய் ஃபஸ்ட்டு ஆதிவராக பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் அங்கே இருக்கிற குளத்துல ஸ்நானம் பண்ணுங்கள். நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நேராக போய் பெருமாளை பாருங்கள். அங்கேயும் போய் இதே பிரார்த்தனை க்யூவில் லைனில் நிற்கும்போது இந்த வார்த்தைகள் தான் உங்கள் வேத மந்திரமாக இருக்கணும். இதைத்தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் அலாரம் வச்சுக்கோங்க, இல்லை 15 நிமிஷம் அலாரம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறீங்களோ அங்கே ஒரு சக்தி, ஒரு நிமித்தத்தையோ ஒரு உணர்த்துதலையோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். நீங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த கடன் அடைவதற்கு வழி பிறக்கும், இல்லைனா கடன் அடைஞ்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உறுதியாக அந்த இடத்துல நடக்கும். இது கடன் அடையணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு இப்படி, இல்லை எனக்கு தொழிலில் லாபம் நஷ்டமே ஆகிட்டுருக்குன்னா, ஏழுமலையானே எனக்கு தொழிலில் லாபத்தை கொடுத்ததற்கு நன்றி, எனக்கு தொழிலில் லாபத்தை கொடுத்ததற்கு நன்றி. அப்போ இந்த ஒரே நாள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தையை இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல்லையே போய் பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிடுறீங்க. அது கூடாது. முதல்ல நீங்கள் போய் ஆதி பெருமாளை பார்த்துட்டு அங்கே குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊருக்கு வரணும். அதனால் பிளான் பண்ணி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. எப்போ ஒரு ஏகாதசி வருதோ டக்குன்னு கிளம்பிடுவோம். நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். வசதி இருக்கிறவங்க காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். நான் ஏழையாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அழகாக நீங்கள் போகலாம். ட்ரெயினில் போயிட்டு பெரிய ஒரு 1000 ரூபா கூட செலவழியாது நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு. அப்போது ட்ரெயினில் போய் இறங்கி மலை ஏறி அவரை கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பொதுவாக ஒரு மனுஷனுக்கு இன்பம் துன்பம் அனைத்தும் அவனுடைய செயல் கர்மானால் ஏற்படுது. அப்போ அவன் பண்ண பாவத்துக்கு இப்போ கடன் வந்திருக்கு, ஊரில் அசிங்கப்படுறான், அவமானப்படுறான் அப்படிங்கிறது விதி. அது பிரபஞ்ச விதி. அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்ச விதியை மாற்றுவதற்கும் ஒரு விலக்கு இருக்குது. உதாரணம் சொல்கிறேன், நான் பாருங்களேன். குற்றம் பண்ணுறவங்கள சிறைச்சாலையில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு 15 வருஷம் தண்டனை கொடுத்துடுறாங்க. திடீர்னு காந்தி ஜெயந்தி வருது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளி 15 வருஷம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை பார்த்திங்கன்னா 6 வருஷத்துலேயே வெளியே வந்துடுவாங்க. காரணம் என்ன சொல்லுவாங்க, அவங்க நன்னடத்தை காரணமாக அவங்க வெளியில் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நான் அறிந்தோ அறியாமலோ சொல்லால் செயலால் மனதால் எண்ணத்தால் நான் யாருக்கும் துரோகம் பண்ணி இழைத்திருந்தால், யார் மனதையும் காயப்படுத்தியிருந்தால், ஏதாவது பிரச்சனைகள் நான் செஞ்சுருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கடனை அடைச்சி கொடுங்க, நிறைய தர்மம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உறுதியாக நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு அதற்கான கதவை ஸ்ரீமன் வெங்கடேசன் துறந்து விடுவான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.